நாட்டின் வளர்ச்சியில் தெலுங்கானா மற்றும் தென் மாநிலங்களின் பங்களிப்பை யாரும் புறக்கணிக்க முடியாது எனவும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கருத்துக்கு முற்றிலுமாக உடன்படுவதாக தெலுங்கானாவுடைய முன்னாள் அமைச்சர் கே.டி. ராமாராவ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கருத்து குறித்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் அவர் பதிவிட்டிருப்பதாவது, இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கருத்துடன் முற்றிலும் உடன்படுவதாகவும் அவருக்கு இந்த விஷயத்தில் வலுவாக தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு அந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். நாட்டிற்கு மிக தேவையான குடும்ப கட்டுப்பாட்டை முறையாக அமல்படுத்தியதற்காக தென் மாநிலங்களை மத்திய அரசு தண்டிக்க கூடாது எனவும், தென் மாநிலங்களின் முயற்சியை கருத்தில் கொள்ளாமல் நாடாளுமன்ற தொகுதியின் மறுவரையறை செய்வது ஜனநாயகத்திற்கோ கூட்டாட்சிக்கோ பொருந்தாதது எனவும் தன்னுடைய கண்டனங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மறு வரையறை நிர்ணயத்தை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய அரசு ஆர்வமாக இருந்தால் தேசத்திற்கான நிதி பங்களிப்புகளின் அடிப்படையில் மறு வரையறையை மேற்கொள்ள நான் முன்வழிவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் வளர்ச்சியில் தெலுங்கானா மற்றும் தென் மாநிலங்களினுடைய பங்களிப்பை யாரும் புறக்கணிக்க முடியாது எனவும், உதாரணமாக தெலுங்கானா நாட்டின் மக்கள் தொகையில் 2.8% மக்கள் தொகையை மட்டுமே கொண்டிருக்கிறது. ஆனால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.2% அதிகமாக தன்னுடைய பங்களிப்பினை அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். இந்த PRS கட்சியினுடைய செயல் தலைவராகவும் தெலுங்கானாவினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய கே.டி. ராமாராவ் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைதி என குறிப்பிட்டு தொகுதி மறுவரையறையை பல்வேறு மாநிலங்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் முதல் ஆதரவாளராக தெலுங்கானாவுடைய முன்னாள் அமைச்சர் கே.டி. ராமாராவ் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்.